இந்த வீடியோவில் முருகப்பெருமானின் சூரசம்காரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன் நம்முடைய தமிழ் கடவுள் முருகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. முன்னொரு காலத்தில் காசிப முனிவர்க்கும் மாயை என்ற அசுர பெண்ணுக்கும் சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் என்ற 3 மகன்கள் பிறந்தனர். இவர்களில் சூரபத்மன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்து சிவனால் அன்றி வேறு யாராலும் அழிக்க முடியாத பல மரங்களை பெற்றான். இந்த வரத்தின் பலத்தால் சூரபத்மன் தனது சகோதரர்களுடன் சேர்ந்து உலகிலும் தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தினான். இந்திரன் உட்பட தேவர்கள் அனைவரும் அவனுக்கு அடிமைகளாகி தங்கள் பதவிகளையும் வாழ்விடங்களையும் இழந்தனர். அசுரர்களின் கொடுமை தாங்காமல் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட்டனர். அவர்களை காக்கும் பொருட்டு சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை உருவாக்கினார். இந்த 6 தீப்பொறிகளையும் வாயுதேவன், அக்னிதேவன் மூலம் கங்கையில் சேர்த்தார். கங்கை அதை சரவண பொய்கையில் கொண்டு சேர்த்தது. சரவண பொய்கையில் 6 தாமரை மலர்கள் மீது இந்த 6 பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறின. இந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை மாதர்கள் அறுவர் பாலூட்டி வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவி இந்த 6 குழந்தைகளையும் ஒன்று சேர்த்து 6 முகங்கள் 12 கைகள் கொண்ட ஒரே திருவுருவமாக மாற்றினார். தேவர்களுக்கு தளபதியாக சென்ற சூரபத்மனை அழிக்கும் பொறுப்பை முருகன் ஏற்றார். அன்னை பராசக்தி தன் சக்திகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து வேல் என்ற ஆயுதத்தை முருகனுக்கு வழங்கினார். இந்த ஞான வேல்தான் முருகனின் வெற்றிக்கு முக்கிய காரணம். முருகப்பெருமான் தனது படைகளுடன் திருச்செந்தூருக்கு அருகில் உள்ள வீரமகேந்திரபுரி என்ற சூரபத்மனின் கோட்டைக்குச் சென்று போரிட்டார். முதல் 5 நாட்களில் முருகப்பெருமான் சூரபத்மனின் சகோதரர்களான தாரகாசுரன், சிங்கமுகன் மற்றும் பிற அசுர படைகளை அழித்தார். கந்த சஷ்டியின் 6ஆம் நாள் அன்று இறுதியாக சூரபத்மனுடன் போர் புரிந்தார் முருகன். சூரபத்மன் பல வடிவங்கள் எடுத்து போரிட்டும் முருகனின் ஞானவேலுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. இறுதியில் ஆணவம் கொண்ட சூரபத்மன் ஒரு பெரிய மாமரமாக மாறி கடலுக்குள் நின்றான். முருகப்பெருமான் தன் வேலாயுதத்தை மாமரமாக நின்ற சூரபத்மன் மீது ஏவினார். வேல் மரத்தை 2ஆக பிளந்தது. பிளந்த 2 பகுதிகளும் சூரபத்மன் மீது கொண்ட கருணையினால் அவனது அகங்காரம், கன்மம், மாயை ஆகிய மலங்கள் நீங்கும்படி ஒன்று சேவலாகவும் மற்றொன்று மயிலாகவும் மாறின. முருகப்பெருமான் அந்த சேவலை தன் கொடியாகவும் மயிலை தன் வாகனமாகவும் ஏற்றுக்கொண்டு அருளினார். இதுவே சூரசம்ஹாரம் என்று கொண்டாடப்படுகிறது. இந்த 6 நாட்களும் தேவர்கள் முருகனை நினைத்து விரதமிருந்து அசுரர்களிடமிருந்து விடுதலை பெற்றனர். அதேபோல் நாமும் 6 நாட்கள் விரதமிருப்பதன் நோக்கம் நமக்குள் இருக்கும் ஆணவம், நான், கண்மம், செயல், மாயை, உலகப்பற்று ஆகிய அசுர குணங்களை நீக்கி முருகனின் திருவடியை சரணடைந்து ஞானத்தை பெறுவதே ஆகும்.